Okay, good evening all. After a பொங்கல் லீவுக்கு அப்புறம் பொங்கல் லீவ் எல்லாம் முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுறோம் அகைன். ஸோ எவ்வளோ ஸ்பீடாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக பண்ணலாம். கிளாஸஸ் வந்து எவ்வளோ ஸ்பீடாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக கொண்டு போகலாம். ஏன்னா ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவும் குரூப் ஒன்னில் பார்த்தீங்கன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் பிலோ 15 கொஸ்டின்ஸ், ஹார்ட்லி 15 தான் இருக்கும். ஏன்னா கிளப் பண்ணதுனால, சிலபஸ் கிளப் பண்ணதுனால குரூப் 2ல ரொம்ப ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். ஏன்னா 100 கொஷின் லாங்குவேஜ், 100 கொஷின்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்னா ஆயிடுச்சு. அதிலும் 25 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்டி ரீசனிங்க்கு போயிடும். ஸோ மிச்சம் உள்ள 75 கொஷின்ஸில் நீங்கள் வந்து ரொம்ப சொற்பமான கொஷின்ஸை மட்டும்தான் ப்ரிலிம்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, ஆடியோ கிளியராக இருக்கா? ஒன் செகண்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எவ்வளோ ஸ்பீடாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக கொண்டு போகலாம். கிளியரா இருக்கா? ஆடியோ கிளியரா இருக்கா? ஆடியோ கிளியரா இருக்கணும். ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா we can start the yes, thank you. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் பாருங்க. ஓகேவா? ஸோ போல் வந்து சேம் 30 மினிட்ஸ். இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா சேட் பாக்ஸுக்கு வாங்க, மற்றபடி போலில் ரெடியாக இருங்க. ஓகேவா? கொஸ்டின் படிச்சுக்கோங்க. போல் கொடுக்குறேன். தேர்ட்டி செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஜென்ரல் போல் வரும் பாருங்க. கொடுத்துட்டேன். போல் டைம் இன்க்ரீஸ் பண்ணால் கொஸ்டின்ஸ் கம்மியாக பார்க்க முடியும். ஃபுல் டைம் கொஞ்சம் கம்மி பண்ணால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணுங்க. ரொம்ப உங்களுக்கு டிலே ஆகிடுச்சுன்னா நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். போல் கொடுத்தீங்களா? ஓகே, கொடுக்கலனாலும் பரவாயில்ல. ஓகேவா? ஓகேவா? டோலஸ் தான் வந்து கரெக்டாக ஆன்சர். ஸ்கூல் புக்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ கலபராஸோடைய பீரியட் வந்து 300 CE to 600 CEன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கலபராஸை ஓவர் த்ரோன் பண்ணவங்க பாண்டியாஸ்ன்னு வருவாங்க. ஓகேவா? ஸோ மிடில் லைன் பாண்டியாஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் லேட்டர் பாண்டியாஸ். இதுக்கு முன்னாடி வந்து ஏர்லி பாண்டியாஸ் வருவாங்க. அது வந்து சங்கம் ஏஜோட உங்களுக்கு வரும். ஏர்லி பாண்டியாஸ் வந்து சங்கம் டியூரேஷன்ல வருவாங்க. ஸோ சங்கம் டியூரேஷன் வந்து உங்களுக்கு தெரியும், 300 BCE வரையும், ஃப்ரம் 300 AD to 300 BCE வரையும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இவங்களை ஓவர் இந்த மிடில் டைம் பீரியட் வந்து கலபராஸோடது. ஸோ 300 CE to 600 CE வரையும்.
ஓகேங்களா. ஸோ 612க்கு வந்து இங்க மிடில் லைன் பல்லவாஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க அப் டு 920 அந்த ரேஞ்ச் வரையும். ஓகேவா. ஸோ இங்க லேட்டர் பல்லவாஸ் 310ல வந்து மாலிக் கஃபரை போயிட்டு கூப்பிடுவாங்க இல்லையா. ஸோ அது வரையுமே அதுதான் லைட்டர் பாண்டியாஸோடைய எண்டுன்னு வந்து சொல்லலாம் லிட்டரலா. ஓகே. ஸோ இங்க என்னென்ன சொல்லிட்டாங்கன்னா திருக்குறள், சிலப்பதிகாரம், 18 மைனர் ஒர்க்ஸ், மணிமேகலை, இது எல்லாமே இந்த பீரியட்ல தான் வந்து எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்களை வந்து இருண்ட காலம்னு சொல்றாங்க. ஓகேவா. கலர்பிரா இன்டர் எக்கனாமிக்ஸ் நோ மோர் அக்செப்டட் அஸ் கரெக்டட். ஏன்னா டார்க் ஏஜ்னு சொல்றாங்களா, அதை வந்து ஆனா அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அக்செப்ட் பண்ணிக்கலன்னா இது வந்து நான் ஆர்த்தடாக்ஸ் ரிலீஜியன் இந்த இடத்துல ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ வேதிக்கு இதை ஃபாலோ பண்றவங்க இந்த நான் ஆர்த்தடாக்ஸ் ரிலீஜியன் ஃபாலோ பண்ற இந்த கலப்ராஸ் பீரியடை டார்க் ஏஜ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. ஆமா, கலபராஸ் தான் அந்த மாத்தி போட்டனா. ஓகே ஓகே, கலபராஸ் பீரியட் தான். ஓகே ரைட். ஓகே சாரி கலபராஸ் பீரியட் தான். நான் தான் என் சோலாஸும் போட்டேன். ஓகே ஓகே ஓகே, அடுத்த கொஸ்டின். ஸோ பார்த்துக்கோங்க, சிலப்பதிகாரம், மணிமேகலை, திருக்குறள் இது எல்லாமே வந்து கலபராஸ் பீரியட் தான் கொடுத்துருக்காங்க. நாங்க சோலாஸும் மார்க் பண்ணிட்டு போகிறோம். ஓகேங்களா. ஸோ இங்க டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. சேம் இங்க வந்து அர்லி பாண்டியாஸ், அதுக்கப்புறம் வந்து கலபராஸ், அவங்கள ஓவர் த்ரோன் பண்ணிட்டு தான் அகைன் வந்து பாண்டியாஸ் சொல்லுவாங்க. அது மிடில் லைன் பாண்டியாஸ் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு லைன் பிகின் ஆகும்போது எண்ட் ஆகும்போது யார் இருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூஸ் ஆகும்னா சப்போஸ் குரோனாலஜி கேட்டாங்க அப்படின்னா யூஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா. ஸோ இங்க யாரு கலபரஸை ஓவர் த்ரோன் பண்ணியிருப்பா? கடுங்கோர். ஓகேவா, அவர் தான் ஓவர் த்ரோன் பண்ணியிருப்பார். ஓகேவா. ஓகே சாரி. ஆமா ஆமா ஆமா. ஓகேவா, மாத்திக்கோங்க. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போடுறேன். டைம் 30 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். போல் கொடுத்துட்டேன். ஓகே, ஆன்சர் பண்ணீங்களா? ஓகே, சோலாஸ் தான் ரைட் ஆன்சர். உங்களுக்கு தெரியும், இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. உத்தரமேரூர் யாருடைய டைம்னா பராந்தகா பீரியட். பராந்தகா 1, பராந்தகா 1, பராந்தகா 2 அப்படின்னா அவர் யாருன்னா சுந்தர சோழர். ஓகேவா. ஓகே, இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு வில்லேஜும் 30 வார்ட்ஸா பிரிச்சிருப்பாங்களாமா. அந்த 30 வார்ட்ஸ்ல ஒவ்வொரு மெம்பரை செலக்ட் பண்ணுவாங்க. ஈச் வார்டுக்கு ஒரு மெம்பரை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த செலக்ட் பண்ணக்கூடிய நபருக்கு வந்து சில எலிஜிபிலிட்டி இருக்கு. அவர் வந்து முதல்ல மேலா இருக்கணும், 35ல இருந்து 70 வந்து அவருக்கு வயசு இருக்கணும், அவருக்குன்னு ஷேர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்கணும், ஓன் ஹவுஸ் இருக்கணும், நாலேஜ் பாஷ்யாஸ் இதை பத்தின நாலேஜ் வந்து இருக்கணும், வேதாஸ் பாஷ்யாஸோடைய நாலேஜ் அவருக்கு இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் அவருக்கு வந்து அந்த எலெக்ஷன்லயே அவர் வந்து கண்டஸ்டே வந்து முதல்ல பண்ண முடியும்.
ஸோ இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா உத்திரமேரூர் அப்படிங்கிறது ஒரு பிரம்மதேயம் லேண்ட்னு சொல்றாங்க. பிரம்மதேயம்ங்கிறது லேண்டு பிராமணாஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு லேண்டை தான் பிரம்மதேயம். ஸோ இங்க இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தேவையில்லாம படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அவங்க யாரெல்லாம் கண்டெஸ்ட் பண்றாங்களோ அவங்களுடைய பேரை வந்து ஒரு பாட்ல போட்டுட்டு அந்த அசம்பிளியோட எல்டஸ்ட் மெம்பரோட ஒரு பையனை கூப்பிட்டு அந்த சீட் எடுக்க சொல்லுவாரு. ஃபேமிலி ஸ்லிப்பை வந்து எடுக்க சொல்லுவாரு. அந்த ஸ்லிப்ல யார் பேர் வந்திருக்கோ அவரு தான் அந்த வார்டோடைய எலெக்டட் மெம்பர். அந்த எலெக்டட் மெம்பர் என்னென்ன கமிட்டிலலாம் வந்து மெம்பரா இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த மெம்பர்ஸ் could be become the members of different committees: public works committee, tank committee, garden committee, famine committee, gold committee. இந்த வார்டுல செலக்ட் ஆகுற அந்த நம்பர் இதுக்கு எல்லாத்துலயும் வந்து இந்த கமிட்டிஸ்ல எல்லாத்துலயும் மெம்பரா இருப்பார். ஓகேவா? ஸோ 35 to 70 வயசுக்குள்ள இருக்கணும், ப்ராப்பர்ட்டி இருக்கணும், நாலேஜ் அபவுட் வேதாஸ், பாஷ்யாஸ். ஓகேவா? ஸோ ஓன் ஹவுஸ் இருக்கணும், ப்ராப்பர்ட்டியோட ஹவுஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The Chola ruler directly participated in the Battle of Tiruppurambiam was. ஓகேவா? போல் கொடுக்குறேன். சேம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ABCD. போல் கொடுத்துட்டேன், ஆன்சர் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஆதித்ய சோழா அப்படின்றது ரைட் ஆன்சர். ஸோ திருப்புரம்பியம் போர் வந்து 2 தடவை நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து இது வந்து திருப்புரம்பியம் 2. ஓகேவா? இந்த திருப்புரம்பியம் 2ல வந்து அபராஜித பல்லவன் இவர் தான் வந்து லாஸ்ட் லைன் பல்லவா. அபராஜித பல்லவன் வெர்சஸ் ஆதித்ய சோழா. ஓகேவா? ஸோ இதுல வந்து ஆதித்ய சோழா வின் பண்ணிடுறாரு. வின் பண்ணிட்டு தொண்டை மண்டலத்தை வந்து அனெக்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தொண்டை மண்டலம்ன்றது வந்து அபராஜித, அதாவது பல்லவர்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட். ஓகேவா? ஸோ அதை வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. இதுவே திருப்புரம்பியம் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அபராஜித பல்லவன் பிளஸ் ஆதித்ய சோழா. ஓகேவா? இந்த சைடு வந்து வரகுணா 2. ஸோ வரகுணா 2 இந்த சைடு. ஓகேவா? ஸோ இவங்க வந்து வின் பண்ணியிருப்பாங்க, இவர் வந்து லாஸ் பண்ணியிருப்பார். பாண்டியன். ஓகேவா? இங்க பாண்டியன். ஸோ அபராஜித பல்லவர்களுக்கு வந்து சோழர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி பல்லவர்களும் பாண்டியர்களும் சண்டை போட்டுக்கும் போது சோழர்கள் போயிட்டு பல்லவாஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த ஹெல்ப் இப்போ ஆதித்ய சோழா சும்மா ஹெல்ப் பண்ணியிருப்பாரா? ஏதோ ஒரு டிமாண்ட் வச்சுதான் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. அந்த டிமாண்டை இவர் சாட்டிஸ்ஃபை பண்ணாதனாலேயே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்க அகைன் வந்து திருப்புரம்பியம் 2 வந்திருக்கும். அபராஜித பல்லவனை ஆதித்யாவே வந்து கொள்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க அபராஜிதன் வந்து நந்திவர்மன் 3 கிராண்ட் சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த லீனியேஜுக்கு ஹெல்ப் பண்ணும், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுவும் முக்கியமான கொஸ்டின். போல் கொடுக்குறேன் பாருங்க. குர்ரம் ஆஃப் சோழா பீரியட் வேர் சோழர்களின் ஆட்சியில் கூற்றம் என்பது என்ன?
கோல் கொடுத்துட்டேன். ஓகே சூப்பர். யூனியன் ஆஃப் வில்லேஜ் அப்படின்றது தான். ஸோ இதுல வந்து நீங்க எல்லா பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்ஸ் நீங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ சோழர்களுக்கு வந்து என்ன அப்படின்னா மண்டலம், நாடு, சுரம், அப்புறம் வந்து ஊர் சொல்லுவாங்க. இதுல வந்து சிற்றூர், பேரூர் இது ரெண்டுமே அடங்கும். ஓகேவா? ஸோ யூனியன் ஆஃப் வில்லேஜ் அப்படிங்கிறது குர்ரம். ஓகேவா? ஸோ பாண்டியாஸ்க்கும் சேம் அப்படியே மண்டலம் அப்படியே வந்துடும். நாடுக்கு பதிலாக இங்க வளநாடுன்னு வரும். அடுத்தது வந்து நாடுகள் கூற்றம்னு வரும். கூற்றம், அப்புறம் வந்து ஊர் இல்லைன்னா குடி மாதிரி. ஓகேவா? சேம் இதே மாதிரி சிற்றூர், பேரூர்ன்றது பல்லவாஸ்லயும் வந்து வரும். லாஸ்ட் யூனிட் பேசிக் யூனிட் வந்து சிற்றூர், பேரூர், ஊர். அங்க வந்து என்னன்னு வரும்னா ஹையஸ்ட் லேண்ட் டிவிஷன் என்னன்னா ராஷ்டிரம். உங்களுக்கு ராஷ்டிரம், விஷயம் இது வந்து பல்லவாசு. நாடு, ஊர், சிற்றூர். ஓகேவா? ஸோ இங்க வந்து பல்லவாஸ்து, இது சோழாஸ்து, இது பாண்டியாஸ்து. ஓகேவா? ஓகே, அடுத்த விஷயம் போலாம். ஸோ ராக்கடிக்ஸ் ஜூம் என்ன பண்றேன்னு கொஞ்சம் which inscription mentioned about the kingdom of Cholas for the first time? கொடுக்குறேன் பாருங்க. கொடுத்துட்டேன், ஆன்சர் பண்ணுங்க. கொடுத்துட்டேன். ஓகே. So 13th rock inscription. இதுதான் ஆன்சர். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ராக் எடிக்ட் 2, ஆக்சுவலா எடிக்ட் 2ன்னு 11th புக்ல இருக்கு. எடிக்ட் 2 and 13 அப்படின்னு 6th புக்லயே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகேவா? ஸோ ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் லோயஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருந்துமே கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ லோயஸ்ட் ஸ்டாண்டர்டையும் கண்டிப்பா வந்து படிக்கணும். லோயஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. எஸ்பெஷலி நம்ம அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய என்னென்ன ஏரியால இருந்து நம்ம அதிகமா கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா ஐவிசில இருந்து டிஃப்ரெண்டா கேட்கறாங்க, எங்க இருந்தோ கேட்கறாங்க. ஸோ இதை நம்ம கூட எதிர்பார்க்க முடியாது. லோயர் செக்ஷன்ல இருந்து விஜயநகர், சவுத் இந்தியன், மராத்தா, முகல்ஸ், டெல்லி சுல்தானேட். ஸோ இந்த 5 ஏரியாவும் நீங்க கவர் பண்றதுக்கு கண்டிப்பா லோயர் செக்ஷன் வந்து படிச்சே ஆகணும். லோயர் ஸ்டாண்டர்டு புக்ஸ் வந்து நீங்க படிச்சே ஆகணும். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ இங்க 11th இல்லாதது நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ புத்தாஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா 11th இல்லாத சில டேட்டா வந்து 6th இருக்கு. அந்த 6th டேட்டாவை பிடிச்சி கேட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்து பார்த்து படித்துக் கொள்ளுங்கள். ஓகேவா? ஸோ அசோகாவோட எடிக்ட்ஸ் வந்து எத்தனை இருக்கு? ஆக்சுவலா
மேஜர் எடிக்ட், மைனர் எடிக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா 33 எடிக்ட்ஸ் இருக்கும். 33 எடிக்ட்ஸ்ல அவர் என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்னு வந்து நம்மளால பார்த்துட்டு இருக்க முடியாது. மேஜரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாமா அப்படின்றது எந்த எடிக்ட்ல சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அனிமல்ஸுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கட்டி கொடுக்கறதுக்கு எந்த எடிக்ட் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அதியமான், சோழர்கள், கேரளபுத்திரா அப்படின்லாம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. கேரளபுத்திரான்றது சேராச, அதியமான் அப்படின்னு சொல்லிட்டு சத்யபுத்திராவை வந்து அதியமான் அப்படின்னு வந்து ரெஃபர் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எடிக்ஸை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இது ஸ்லாட்டரை பிளான் பண்ணாங்க. அனிமல்ஸ் வந்து ஸ்லாட்டர் பண்றதை பேன் பண்ணது ராக் எடிக்ட் 1. 2ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸோ இந்த இந்த சவுத் இந்தியன்ஸை பத்தி சொல்லியிருக்கிறது. அதே மாதிரி 13 அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. 3ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 4ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 4ல தான் இந்த தாமாவை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமா இருக்கிறத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இப்போ இருக்க ட்ரெண்ட் படி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்கறாங்க. ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்கறது இல்ல, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கொஞ்சம் வந்து வருது. நல்லா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா. 30 seconds கொடுக்குறேன். Military and political activities of Rajendra Chola in Ceylon are mentioned in dash plates ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ஆப்ஷன் பி வந்து அதான் கரெக்ட். ஓகேவா. இங்க பின்னாடியே கொடுத்துருப்பாங்க பாருங்க. The Cholas venture overseas, conquering northeastern parts of Sri Lanka, bringing under their control, and it's called மும்முடி சோழ மண்டலம். மும்முடி சோழன் யாரை சொல்லுவாங்க, ராஜேந்திரன் தான் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவரோடது இங்க 11th செஞ்சுரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 1012 இருந்து 1014 வரைக்கும் ராஜராஜனும் ராஜேந்திரனும் சேர்ந்தே ஆண்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க 11th புக்ல. ஸோ அதை வச்சு கூட நீங்க 11th செஞ்சுரி இந்த மாதிரி கேட்டாங்கன்னாலும் ஏதாவது 1-2 முக்கியமான கிங்ஸோடைய இயரை ஞாபகம் வச்சுக்கிட்டா போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் ஆன்சர் பண்ண. ஓகேவா. ராஜராஜாவும் ராஜேந்திரா 1 வந்து 2 பேருமே ஆட்சியில இருந்த இந்த டியூரேஷன். ஓகேவா. ஓகே. ஸோ இது உங்களுக்கு தெரியும். இது வந்து என்னன்னா உத்தரமேரூர் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். திருவலங்காடு வந்து சேம் இது யாரோட பீரியட்னாலும் இதுவும் ராஜேந்திரா 1. பட் வந்து இது எதை பத்தி பேசியிருக்கோம் அப்படின்னா இங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பாலிட்டியை பத்தி பேசியிருக்காங்க இந்த கரந்தை காப்பர் பிளேஸ்ல. இங்க வந்து எத்திக்ஸ், கல்ச்சர் இதெல்லாம் வந்து அதிகமா பேசியிருக்காங்க. ஓகேவா. இது வந்து சோழர்களோடதே கிடையாது. ஓகேவா. இது வந்து பல்லவாச சேர்ந்த ஒரு பிளேஸ். இது வந்து இது சுத்தமா நீங்க போட்டிருக்கவே கூடாது இது. ஸோ இது 3 பேர் சூஸ் பண்ணினா கூட ஓகே தான். ஓகேவா. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. chronology கொஸ்டின். ஒருத்தரை நீங்க போட்டீங்கன்னாவே போதும்.
ஓகேவா? கோல் கொடுத்துட்டேன். ஓகே, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நீங்க ராஜேந்திரா 3 வந்து லாஸ்ட் மேட்ச் பண்ணீங்கனாவே உங்களால போட முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ பராந்தகா 2 உடைய பேர் வந்து நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. பராந்தகா 2 வந்து சுந்தர சோழன் சொல்லுவாங்க. ஸோ இந்த லீனேஜ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சுந்தர சோழனுக்கு அப்புறம் உத்தம சோழன், உத்தம சோழனுக்கு அப்புறம் ராஜராஜா. இந்த படத்தை வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாலும் ஓகே தான். இது வந்து யாரு? பிரகாஷ் ராஜ். இவர் வந்து உத்தம சோழன் வந்து யாருன்னா ரஹ்மான். ராஜராஜ யாரு? ரவி மோகன். அப்புறம் ராஜேந்திரா, ராஜேந்திரா 1, ராஜேந்திரா 1க்கு அப்புறம் ராஜா ஆதிராஜா, ராஜாதிராஜா. ஓகேவா? அப்புறம் ராஜேந்திரா 2, வீர ராஜேந்திரா, அதிராஜேந்திரா. இதோட வந்து விஜயால சோழனுடைய ஸ்ட்ரெயிட் டீனேஜ் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து குலோ 1 வந்துருவாரு. ஸோ குலோ 1 வந்து நமக்கு தெரியும். மதர் வந்து மதர் வந்து சோழா, ஃபாதர் வந்து பாத்தீங்கன்னா சாளுக்கியா. ஓகேவா? சோழா சாளுக்கியா பிளண்ட் அங்கதான் வந்து குலோ 1 ஸ்டார்ட் ஆகுறாரு. ஓகேவா? குலோ 1, அப்புறம் விக்ரமா, குலோ 2. ஸோ அப்படியே வரும். லாஸ்டா வந்து ராஜேந்திரா 3. ஓகேவா? ஸோ அந்த லேட்டஸ்ட் சோலாஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? ஏர்லி லைன் சோலால வந்து யார் பெஸ்டா இருந்தாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சா போதும். யார் பெஸ்டா இருந்தாங்கன்னா கரிகாலன் இல்லையா? கரிகாலன், கரிகாலனோட டேடி இளஞ்செட் சென்னி இல்லையா? ஸோ இது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா போதும். பட் இம்பீரியல் சோலா, லேட்டஸ்ட் சோலாவுடைய லீனியேஜ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இங்க அவங்களுடைய பட்டங்களை பத்தி கொடுத்துருக்காங்க. சேம் இதுக்கும் வந்து ஒரு சிலதை நீங்க மேட்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். கோல் கொடுத்துருங்க. டக்குன்னு அட்டன் பண்றீங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பொன்வைத பெருமாள் அப்படின்னு யாரும் சொல்லுவாங்கன்னா பராந்தகாவை 1 சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை மேட்ச் பண்ணீங்கன்னாவே ஓகேவா? மும்முடி சோழன் ராஜராஜன், கடாரம் கொண்டான் ராஜேந்திரன், துங்கம் தவிர்த்த சோழன் குலத்தொங்கா 1. ஓகேவா? அப்புறம் இதுல நிறைய இருக்கு. கிருமி கண்ட சோழன், கிருமி கண்ட சோழன், யானை மீது துஞ்சிய சோழன், அந்த மாதிரிலாம் பேர் இருக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுதான் யாரு? குலத்தொங்கா 2 தான் வந்து கிருமி கண்ட சோழன்னு சொல்லுவாங்க. அவரு அந்த என்ன சொல்றது, அந்த ரிலீஜியஸ் டாலரன்ஸா இருக்க மாட்டாங்கல்ல. ரிலீஜியஸ் டாலரன்ஸ் சொல்றதை விட செக்ட் வந்து அந்த வைணவம் வைணவம் சைவத்தை வந்து ரொம்ப பயங்கரமா கான்சன்ட்ரேட் பண்ணி ராமானுஜம் வந்து நாட்டையே விட்டு வெளியேறினாரு இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனாலேயே அவருக்கு வந்து கிருமி தாக்கி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி
அவருடைய எதிர்ப்பாளர்கள்லாம் வந்து அவரை சொல்லுவாங்க. ஓகேவா? கிருமி கண்ட சோழன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து ஒரு போர் வரும். அதுல வந்து யானை மீது துஞ்சிய சோழன் சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ஆதித்ய ஒருத்தர் இருப்பார். இந்த ஆதித்ய சோழன் இல்லாம, அதாவது விக்ரம் இப்போ ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார் இல்லையா, அது இல்லாம அதுக்கு முன்னாடி பரந்தகா ஒன் டைம்லயே வந்து ஒரு ஆதித்யா இருப்பார். விஜயாலய சோழனுக்கு அடுத்த ஆளு. ஸோ அவரு வந்து யானை மீது துஞ்சிய சோழன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு பேட்டில்ல வந்து அவரு தான் கோமகனா இருப்பார். கோமகனா அந்த கிரவுன் பிரின்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த கிரவுன் பிரின்ஸே வந்து அதுல இறந்து போயிடுவாரு. சேம் அதே மாதிரிதான் இந்த ஆதித்யாவுக்கு வந்துடும். ஓகே ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி சர்நேம் டைட்டில்ஸும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. பாண்டியாஸ்க்கும் பார்த்து வச்சுக்கோங்க. பாண்டியாஸ்க்கு ஏன் பார்க்கணும் அப்படின்னா, அவங்க ரொம்ப நம்மளுடைய முகல் டெல்லி சுல்தான்ஸ் வரையுமே அவங்க வந்திருக்காங்க. அப்படிங்கும் போது நம்மளுடைய இமீடியட் ப்ரிசிடரா அவங்க வந்து இருந்திருக்காங்க. ரொம்ப தூரம் பின்னாடி போய் நம்ம படிக்க தேவையில்லை, ரொம்ப பக்கத்துல இருந்திருக்காங்க. கண்டிப்பா வந்து அவங்க பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கொஸ்டின்ஸ்ல எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, கேட்குறாங்க. பாண்டியாஸ் பத்தி ரொம்ப கம்மி தான் கம்பேரிங் டு சோலாஸ். ஏன் சொல்லுவேன்னா, அந்த பாண்டியர்கள் வந்து பெருசா அந்த கட்டடக்கலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. அதனாலேயே அவங்கள பத்தி அதிகமா பேசுறது இல்லை. பட் கம்பேரிட்டிவ்ல ரொம்ப வீரமா அப்படிதான் இருந்திருக்காங்க, ஆனா பேசுறது இல்லை. ஏர்லி பாண்டியாஸ் மட்டும்தான் அந்த லிட்ரேச்சர் சோர்ஸ்க்கு லிட்ரேச்சருக்கு அதிகமா இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மிடில் லைன் பாண்டியாஸும் லேட்டர் பாண்டியாஸும் சுத்தமா அந்த கோவில்களுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல, கட்டிடங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஸோ அதுதானே இப்போ முகல் பத்தி நம்ம இன்னமும் பேசுறோம்னா அவங்களுடைய ஆர்கிடெக்சர் இன்னும் நின்று பேசிட்டு இருக்கு, ஒண்டர்ஸா இருக்கு. அதனால அதை இன்னும் நம்ம வந்து அவங்கள பேசிட்டு இருக்கோம். அது மாதிரி இவங்க பண்ண மிஸ்டேக் படிக்கிறது, இந்த புக்ஸு இதுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் வந்து ஆர்கிடெக்சர் தான் வந்து லிட்ரேச்சருக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் ஆர்கிடெக்சருக்கு கொடுத்து. ஓகே ஓகே, இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 2, 3, 4 ABC ஓகேவா. ஸோ உத்திரமேரூர் பராந்தகா ஒன்றுன்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும். ஸோ வந்து எப்போ ஆப்ஷன் ஏ இல்லை, ஆப்ஷன் டி இல்லை. ஸோ 4 இங்கேதான் இருக்கு. திருவலங்காடு ராஜேந்திரான்னு பார்த்துட்டோம், கரந்தையும் ராஜேந்திரான்னு பார்த்துட்டோம். ஸோ 3யும் கன்ஃபார்மா கரெக்ட். சேம் இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. திருமுக்கூடல் வீரராஜேந்திரா, இது நம்ம இனிமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. வரகுணா வரகுணா வந்து ஆக்சுவலா இந்த இடத்துல தான் தப்பு. காவேரி பாக்கம் அப்படிங்கிறது நந்திவர்மன் 3யோடது. ஓகேவா. பிளஸ் சோலாவோடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தியும் பேசியிருக்காங்க. 2 பேர்த பத்தியுமே இருக்கு இந்த காவேரி பாக்கம் எக்ஸ்பிரஷன். நீங்க ஜஸ்ட் காவேரி பாக்கம் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா கூட நீங்க மேஜரா வந்து யாரை நீங்க ஃபர்ஸ்ட் யோசிக்கணும்னா சோழர்களை தானே யோசிக்கணும். இங்க ஏன் பாண்டியா வந்தாரு அப்படின்னு வந்து நீங்க யோசிக்கலாம். ஸோ அதை வச்சு கூட நீங்க போடலாம். ஓகேவா. ஸோ இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல காவேரி பக்கம் இன்ஸ்கிரிப்ஷன்ல நந்திவர்மா 3 பத்தி சில டீடைல்ஸும், சோலாவில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திராவுடைய சில நிலக்கொடைகள், அந்த பிரம்மதேயத்தை பத்தி அதிகமா பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த தீபம் எரியறதுக்காக சில ஆஃபர்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. ஒரு சிவாலயம் கட்டுறாங்க அப்படின்னா அந்த சிவாலயத்துல வந்து எப்போதும் விளக்கு எரியணும். அதுக்காகவே அந்த விளக்கு வந்து எரிய வைக்கணும், கடவுளுக்கு வந்து வெளிச்சம் இருக்கணும், அந்த விளக்குக்காகவே வந்து தனியா ஒரு கொடை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்திலாம் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பார்த்துக்கோங்க. திருமுக்கூடல் வீரராஜேந்திரா. ஓகே 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 ஓகே. இந்த மாதிரி
புதுசா கேக்குறாங்க, அதுதான் சொல்ல வரேன். திருமுக்கூடல் இன்ஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரிலாம் அதுவும் எஸ்பெஷலி நான் சோலாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப திரும்பி கேக்குறாங்க. சோலாவை பொறுத்த வரைக்கும் தான் இந்த இன்ஸ்கிரிப்ஷன் புதுசா எங்க இருந்தாவது எடுத்துட்டு வராங்க. மற்றபடி இந்த சாளுக்கியாஸ்லயும் சரி, ராஷ்டிரகூடாஸ்லயும் சரி, இது பல்லவாஸ்லயும் சரி, ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸ் நம்மளால எதிர்பார்க்க முடியுது. என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவனி சிம்ஹான்னு வந்து யாரை கூப்பிடுறோம், அப்புறம் வந்து மகேந்திரவர்மன் அந்த மத்தவிலாச பிரகாசம் அதை பத்தி, அப்புறம் நந்தி 1, 2, நரசிம்மவர்மன் இவங்களை பத்திலாம் அந்த வாதாபி கொண்டான், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் வந்து வந்துருக்கு. ஆனா இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், காப்பர் பிளேட்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா சோலாஸ் தான் அது வந்து காம்ப்ளிகேட் பண்ணி கேட்குற மாதிரி இருக்கு. அதுக்கு வந்து நிறைய நம்ம நியூஸ் பேப்பர்ஸ் எங்கேயாவது பார்த்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல நம்ம பார்க்கும்போது அதை எடுத்து அதை பத்தி ஒரு 2 லைன்ஸ் வந்து எடுத்து நம்ம படிச்சு வச்சுக்கணும். வேற வழிகள் இல்லை. சோலாஸ்ல தான் இந்த மாதிரி கேட்குறாங்க. நான் பார்த்த வரைக்கும் வேற எந்த டைனசிட்டியோடைய காப்பர் பிளேட்ஸையும் இன்ஸ்கிரிப்ஷன்ஸையும் அவங்க எடுத்துட்டு வர்றதே இல்லை. நீங்க அடுத்து பார்ப்பீங்க பாருங்க, அடுத்தடுத்த இதுலையும் பார்ப்போம். ரொம்ப பேசிக்கா தான் இருக்கு அந்த கொஸ்டின்ஸ். ஓகே, இங்க எடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேவா? Dash plate exposed that the Chola queen Vanama Devi committed sati. கொடுத்திருக்கேன் பாருங்க. திருவலங்காடு பிளேட்டு தான். ஸோ இது வந்து டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ராஜேந்திராவோடையது. டியூரேஷன் ராஜேந்திரா, அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுடைய எத்திக்கல் வேல்யூஸ், கஸ்டம்ஸ், ட்ரெடிஷன்ஸ், ஸோ இதை பற்றிலாம் வந்து பேசியிருக்காங்க. அவங்களோட பாட்டியமா, அதாவது சுந்தர சோழருடைய, சுந்தர சோழனா பராந்தகா 2 உடைய ஒய்ஃப், நம்ம பிரகாஷ் ராஜே உடம்பு சரியில்லாம இருக்க மாதிரி தானே காமிப்பாங்க. ஸோ அவரோட ஒய்ஃப் வந்து சத்தி பர்ஃபார்ம் பண்ணதை திருவரங்காடு பிளேஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து அன்பி பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சோலாவோடது தான். ஸோ இது வந்து பராந்தகா 2 உடைய டைம்ல அதான் சேம் இவருடைய டியூரேஷன்லயே வந்த பிளேஸ் தான் இது. ஓகேவா? வேள்விக்குடி வந்து பாண்டியாவோடது. இது வேள்விக்குடிங்கிறது ஆக்சுவலா ஒரு ஊர். ஓகேவா? ஸோ அந்த ஊருக்கு கொடுத்த கொடை அதை பத்தி கொடுத்துருக்காங்க. இது யாருடைய டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரகுணா 1. வரகுணா 1னா ஜத்தில பராந்தகா ஆர் வரகுணா 1ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்க இந்த பர்கூர் வந்து இவங்களோட பல்லவாஸோட. ஓகேவா? இது வந்து பல்லவர்களோட. ஸோ பல்லவாஸ்ல அப்ப எதை பத்தி பேசியிருக்காங்க, பாண்டியாஸ்ல என்ன பாண்டியாஸ்ல எனக்கு தெரிஞ்சு பாண்டூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி, அப்புறம் இந்த வேள்விக்குடி. ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஆனா இங்க சோலால பாத்தீங்கன்னா அன்பில், திருவலங்காடு, கரந்தை, அப்புறம் லெய்டன்னு ஒரு காப்பர் பைட் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இங்க பல்லவாஸ்ல வந்து கப்பூர், இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சோலா, பாண்டியா, பல்லவா நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அப்கமிங்ல வரும்போது இங்க கொடுத்துருக்காங்க திருவுக்கூடல் இன்ஸ்கிரிப்ஷன் பிளேஸ் இதெல்லாம் தனியாக நோட் பண்ணி வச்சுட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த விஷயம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. டைம் எடுத்துக்கோங்க படிக்கிறதுக்கு. ஜூம் பண்ணணுமா இன்னும் விசிபிளா இருக்கா? ஜூம் பண்ணிருக்காங்க கொஞ்சம். ஓகேவா? பண்ணிட்டேன். இது இன்னும் பண்ணணுமா? இன்னும் ஜூம் பண்ணாலும் பண்றேன். லைன் திரும்ப பண்ணிட்டேன். ஓகேவா? போன் கொடுக்குறேன். போன் கொடுத்துட்டேன், ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஓகே. கன்ஸ்ட்ரக்ஷன்ல பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் என்ன என்னென்ன மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் இதுல இருந்துச்சு பல்லவா டைம்ல. ஒன்று ராக்கெட்டு, இன்னொன்று மோனோலித்திக்கு, இன்னொன்று ஸ்ட்ரக்சரல். ஓகேவா? ஸோ ராக்கெட் வந்து மகேந்திரவர்ம பல்லவா, மோனோலித்திக்கு நரசிம்ம ஒன்னு, இங்க ராஜசிம்மா வந்துருவாரு. ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு சுதைன்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்ட், இப்போ நம்ம சிமெண்ட் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாம வந்து ஸ்டோன் பில்ட் பண்ணாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணாங்கன்னு சொல்றாங்க. இது எதுவுமே ஒண்ணுதான். ஸோ அந்த மாதிரி பில்ட் பண்றதுக்கு பேர் வந்து கற்றளிகள் அப்படின்னு வந்து சொல்றாங்களாமா. கற்றளிகள் அப்படின்னு. ஓகேவா? நம்ம சோலாஸ்ல கூட சொல்லியிருப்போம், நம்ம பெருவுடையார் கோயில்லாம் வந்து இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இங்க இந்த மாதிரி ஒரு கல் இருக்குன்னா அடுத்த கல் வந்து இங்க எப்படி இருக்கும், ஸோ வந்து லாக் பண்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இன்டர்லாக்கிங் சிஸ்டம் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி இவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் வந்து இந்த சுதைன்ற மெட்டீரியலை யூஸ் பண்ணாம இருக்காங்க. விச் மீன்ஸ் அந்த பிளாஸ்டர் இல்லை. ஓகேவா? பார்த்தாச்சு. இது வந்து இப்போ ரீசெண்டா கேட்ட கேள்வி, 2025 வந்த கேள்வி. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டினாக தான் இருந்துச்சு. ஆப்ஷன் போட்ட பாருங்க. நான் பார்த்ததை ஸ்கிப் பண்ணிடுறேன். நான் டோட்டலா எடுத்து வச்சிருந்தேன். அதே மாதிரி அங்க வந்து என்னன்னா சோலாஸ் மட்டும் தனியா எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அதிக கொஸ்டின்ஸ் அங்க இருக்கிறதுனால அதை வந்து தனியா எடுத்து வச்சிருந்தேன். கோல் கொடுக்குறேன்னு பாருங்க.
ஓகேவா? சூப்பர். ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டா மேட்ச் ஆயிருக்கு. ஓகேவா? 1 2 3 4. இவங்களுக்கு அடுத்தது இவங்கன்னு தெரிஞ்சாவே போதும். இங்க 590 இருக்கு, அப்போ 590 இங்கேயும் இருக்கு, அப்போ பேக் டு பேக் வருவாங்கன்னு தெரிஞ்சிடும். இங்க 630, இங்க 630. ஓகேவா? ஸோ அப்படி தெரிஞ்சாவே போதும். இங்க நரசிம்மவர்மன் 1, இங்க வந்து நரசிம்மவர்மன் 2 தான் ராஜசிம்மான்னு சொல்றாங்க. ஓகேவா? அவ்வளவுதான். இந்த லீனியேஜோடைய லாஸ்ட் தான் அபராஜித பல்லவன் வந்துருவாரு. அவரை பத்தி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். வேற என்ன இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்? ஸோ ஏர்லி பல்லவாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏர்லி யாருன்னா சிவஸ்கந்தவர்மன். நம்ம இங்க ஒரு காப்பர் பிளேட் பார்த்தோம் இல்லையா? இங்க பார்த்தோம் இந்த பல்லவா பீரியட் சொல்லி சொன்ன ஒரு காப்பர் பிளேட். இது வந்து பல்லவாதுன்னு சொன்னேன் இல்லையா? இது வந்து ஆக்சுவலா ஏர்லி பல்லவாது. பர்டிகுலரா மென்ஷன் பண்ணா ஏர்லி பல்லவானது யாரோடதுன்னா ஏர்லி பல்லவருடைய பிகினர் சிவஸ்கந்தவர்மன். இவர் டியூரேஷன்ல எழுதின பிளேட் தான் வந்து இந்த சித்தகாவலி பிளேட்ஸ். சிவதகாவலி. ஓகேவா? ஓகே. ஓகேவா? இவர் அதுக்கப்புறம் மிடில் லைன் பிகினர் மட்டும் நான் சொல்றேன். மிடில் லைன் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுகோபா. விஷ்ணுகோபா வந்து நம்ம பார்த்திருப்போம், சமுத்திரகுப்தாவுடைய ஆப்போனன்ட் இல்லையா? ஸோ இங்க தோற்றிருப்பாரு, அவரு ஜெயிச்சிருப்பாரு. அடுத்தது வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா சிம்ம விஷ்ணு இங்க இருக்காரு இல்லையா? இதுல வந்து அங்க அங்க எப்படி நம்ம சோலாஸ்ல வந்து இம்பீரியல் சோலாஸ் மட்டும் பாக்குறோமோ இம்பார்ட்டனா, அதே மாதிரி பல்லவாஸ்லயும் வந்து நீங்க லேட்டர் பல்லவாஸ் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப எப்பிக்கான பேட்டில்ஸ் ஏதாவது நடந்துருச்சுன்னா ஏர்லியும் மிடிவலும் நீங்க வந்து போய்க்கோங்க. மற்றபடி லீனேஜ்ல இருந்து அவங்க கொடுத்த பட்டப்பேர்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா லேட்டரா இருக்கிறத வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? பல்லவர்கள் யாரா இருந்தாங்கன்னா ஒரு கூற்று இருக்கு, அவங்க வந்து சாத்தவாகனாவுடைய பிடோட்ரியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சாத்தவாகனாவுடைய பிடோட்ரி. ஓகே. தொண்டை மண்டலத்தோடைய அதிபதிகள் அவங்க தொண்டை மண்டலம்னா நார்த்து தமிழ்நாடு. நார்த்து தமிழ்நாடு பிரசண்டே ஆந்திரா கர்நாடகா. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதுவும் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இது பார்க்கல. ஓகேவா? போல் கொடுக்குறேன். இது ஓகே. அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்க எடுத்து பொறுமையா பண்ணுங்க. எப்பவுமே சொல்லிட்டேன் இந்த இமேஜ். ஓகேவா? போல் கொடுக்குறேன்.
ஸோ ஆல்ரெடி பார்த்துட்டோம். திரும்ப பார்க்கணுன்னாலும் சொல்கிறேன். ஆஃப்டர் ராஜராஜா ஒன்னுக்கு அப்புறம் என்ன பார்த்தோம் ஓகேவா? ஸோ 1, அதுக்கப்புறம் குலத்தோங்கா, அப்புறம் விக்ரம சோழா, அப்புறம் குலோத்துங். ஓகேவா? ஸோ ராஜராஜா, ராஜேந்திரா, ராஜாதி ராஜா, ஓகேவா? ராஜேந்திரா 2, வீர ராஜேந்திரா, அதிராஜேந்திரா. ஓகேவா? ஸோ இதோட முடிஞ்சிச்சு. அடுத்தது குலோ 1. ஸோ இங்க இருக்காரு. ஸோ இவரு பார்த்துட்டோம். அடுத்தது குலோ 2 வந்துட்டாரு. ஸோ 1 இங்க வந்துருச்சு. அடுத்தது இவரு 3 பிளேஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது வந்து விக்ரம சோழம், இவரையும் இப்போ பார்க்குறோம். அடுத்து குலோ 2. ஓகேவா? ஸோ இவங்களை ஏன் இந்த 3 பேர்த்தையும் இங்க எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த மூவர் உலான்னு ஒண்ணு வந்திருக்கும் இல்லையா? மூவர். ஸோ இவங்க 3 பேர்த்த பத்தி பாடுறதுதான் அந்த மூவர் உலா. ஒட்டக்கூத்தர் எழுதுன மூவர் உலா. ஸோ அதனாலதான் இதை குறிச்சு கேட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு மீனேஜ் இருக்கும்போது இவங்க 3 பேர்த்தையும் வந்து தனியா எடுத்து கேட்கும்போது, ஆக்சுவலா ராஜராஜா 2 வருவாரு, இங்க குலத்தோங்கா 2 வந்துருக்காரு. ஆக்சுவலா இவருக்கு பதிலா ராஜராஜா 2 வரும். யாரை பத்தி அந்த மூவர் உலா இருக்கும்னா, விக்ரம சோழா, குலத்தோங்கா 2, ராஜராஜா 2 இவங்களை பத்தி பேசுறதுதான் அந்த மூவர் உலா. ஓகேவா? மூவர் உலா யாரை பத்தினா, விக்ரம சோழா, குலத்தோங்கா 2, ராஜராஜா 2 இவங்க 3 பேர்த்த பத்தி பேசுறதுதான் மூவர் உலா. ஸோ அந்த மூவர் உலால அடிப்படுற 2 நபர்கள் இங்க இருக்கிறதுனால, விக்ரம சோழா இருக்கிறதுனால கேட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த குலோத்துங்கா 2 வந்துருவாரு, விக்ரம சோழா வந்துருவாரு. ஓகேவா? ஸோ அதனால அந்த இம்பார்ட்டன்டான ஆளுகளை பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். ஓகேவா? விக்ரம சோழா, குலத்தோங்கா 2, இது போக ராஜராஜா 2 மூவர் அழைப்பாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது போலாம். பார்த்தாச்சு. இது பாருங்க, ஜூம் பண்றேன். ஓகேவா? கோல் கொடுக்குறேன், அடிச்சிட்டிங்களா? கோல் கொடுத்துட்டேன். கொடுத்து விட்டேன்.
இதோடைய அசோகாஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வாஸ் ஃபவுண்ட் அட் பிரம்மகிரி. ஓகேவா? ஸோ பிரம்மகிரி கர்நாடகா நாட் அவைலபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அவைலபிள் தான். ஓகேவா? ஓகேவா? ஸோ நாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஃபவுண்ட் தான் பிரம்மகிரி. ஏன்னா இவங்களுடைய அப்பா யாரு? சந்திரகுப்த மௌரியா. சலக்கேனாவுக்கு அவர் வந்து எங்க வந்திருப்பாரு? இங்க நார்த் ஃபேசிங்ல உண்ணாநோம்பு இருந்து இறந்து போறது எல்லாமே இங்க கர்நாடகால தான் அது நடந்திருக்கும். ஓகேவா? சரவண பெலகோலால தான் நடந்திருக்கும். ஸோ அவங்க வந்து வெரி ஃபெமிலியர் டு கர்நாடகா தான், நீங்க ப்ரெசன்ட் டே கர்நாடகால தான். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்க வந்து போர் வந்து வராது, ஏன்னா இங்க நாட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ரைட் ஆன்சர் கேட்குறாங்க. போர் வராதுன்னு நீங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னாவே இந்த ஆப்ஷன் போயிடும், இந்த ஆப்ஷன் போயிடும். ஓகேவா? ஸோ டூவை பத்தி என்ன அப்படின்னா புதுசா நீங்க பார்த்து படிச்சுக்க வேண்டியதான். ஸோ இங்க வந்து 1 கன்ஃபார்மா வரும். இங்கேயும் 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. 3 பொறுத்த வரைக்கும் டெத் ஆஃப் ஔவையார் கிடையாதாமா, கபிலராமா. எனக்குமே இதெல்லாம் புதுசா தான் இருக்கு. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதனால இந்த ஆப்ஷன்ஸ் தப்பு, இந்த ஆப்ஷன்ஸ் கரெக்ட். ஓகேவா? ஓகேவா? அடுத்து வந்து சின்னமனூர் செப்பேடு மென்ஷன்டு தலையாளங்காலத்து பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்றாங்க. சின்னமனூர் செப்பேடு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டீடைல்ஸ் அதை பத்தி என்னென்ன இருக்கு அப்படின்னு வந்து ஒரு 2 லைன் மட்டுமா தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா. ஓகேவா? சின்னமனூர் செப்பேடு மென்ஷன் அபவுட் தலையாளங்காலத்து பாண்டியன் நெடுஞ்செழியன். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். காயின்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகே, போடலையா? பரவாயில்ல. இதுக்கு பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் மேட்ச் பண்ணுங்க. ஓகேவா? போய் கொடுக்கலாமா பாருங்க. ஓகே, போல் கொடுக்குறேன். போல் வரலையா? அகைன் கொடுக்குறேன் பாருங்க. ஆக்சுவலா கொடுத்துட்டேன் போல்.
ஓகேவா? சேம் 30 செகண்ட் நல்லா டைம் கொடுத்துட்டு தான் போட்டேன் ஆக்சுவலாக போட்டேன். அகைன் கொடுத்துருங்க, போடுங்க. ஓகே, ஓ நாங்க போட்டீங்களா? ஓகே ஓகே ஓகே. பெருவழுதின்னு வந்துருச்சு. அப்போ அழகா நீங்க வந்து பாண்டியா மேட்ச் பண்ணலாம். பிக்கு 1 மேட்ச் பண்ணீங்கன்னா இங்க ஒருத்தர் இருக்காரு, இங்க ஒருத்தர் இருக்காரு. ஓகேவா? அடுத்தது கள்ளிப்போரை காயின்ஸ் சேராக மேட்ச் பண்ண முடியும். இதை மேட்ச் பண்ணீங்கன்னா அடுத்து இங்கேயும் வரும். ஸோ இங்கேயும் 2, இங்கேயும் 2. பீட் மேக்கிங் இண்டஸ்ட்ரி அஸ் பர் நீங்க வந்து ஸ்லிப் ஆகலாம். பட் அஸ் பர் டிஎன்பிசி ஆப்ஷன்ஸ் பீட் மேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அவன் காங்கேயம், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மொஹஞ்சதாரோ கொடுத்துருக்கான். நீங்க ஏன் டெக்ஸ்டைலுக்கு மொஹஞ்சதாரோ போகணும்னா நீங்க இன்னே ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். அவங்க காட்டன் ப்ரொடியூஸ் பண்ணாங்க சர்ப்ளஸா, அதனால வந்து டெக்ஸ்டைல் சர்ப்ளஸா இருந்துச்சு அவங்களுக்கு, அவங்களால பண்ண முடிஞ்சு. நீங்க ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். பட் இதுல வந்து கன்ஃபியூஷன்ஸ் வந்து ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா? பார்த்து சில பல கொஸ்டின்ஸை வந்து பொறுமையாக தான் நிதானமாக கொடுக்கும். ஓகே, அட்டாடக்கல் இந்த கொஸ்டினும் பார்க்கல, கொடுக்குறேன். ஸோ இதுக்கு மேலே கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக ஆப்பில் வந்து மேம் கொடுக்க சொல்கிறேன், அவங்க கொடுத்துருவாங்க. நீங்கள் அங்கேயும் ஒரு டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? கோல் கொடுத்துட்டேன். அட்டம் பண்ணலையா? ஓகே ஓகே, சாளுக்கியா தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ சாளுக்கியால வந்து 3 விதங்கள் இருக்கு. 3மே வந்து ஒரே ஃபேமிலி தான். ஓகேவா? நான் ஜெயிச்சிய அண்ணன்ட்ட கொடுத்துருவேன், இன்னொன்று நான் என் ஜெயிச்சிய என் தம்பி கிட்ட கொடுத்துருவேன். அந்த மாதிரி தான் வந்து 3 சாளுக்கியாஸ் வந்துருக்காங்க. சாளுக்கியாஸ்ல 1 நீங்க எடுத்தீங்கன்னா பாதாமி சாளுக்கியாஸ் ஆர் வாதாபி சாளுக்கியாஸ்னு சொல்லலாம். 2 வந்து வெங்கி சாளுக்கியாஸ், வெங்கி சாளுக்கியாஸ் ஆர் ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? 3rd வந்து கல்யாணி சாளுக்கியாஸ் ஆர் வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ். ஓகேவா? இவங்க வந்து புலிகேசின் 2 டெத்துக்கு பிறகு, புலிகேசின் 2 எப்போ ஆவாரு? நரசிம்மா 2க்கும் புலிகேசிக்கும் ஒரு பேட்டில் வரும் இல்லையா? இவருக்கு வந்து வாதாபி கொண்டான்னு டைட்டில் வாங்கி கொடுத்த பேட்டில் மணிமங்கலமா, மணிமங்கலம் பேட்டில். ஓகேவா? ஸோ அந்த புலிகேசின் 2 வந்து இதுக்கு முன்னாடி பெரிய ஹிஸ்டரி வச்சிருப்பாரு. என்ன, ஹர்ஷாவை டெபிட் பண்ணியிருப்பாரு. இவருடைய டேடி நரசிம்மாவுடைய டேடி யாரு, மகேந்திரவர்மன், இவரையும் வந்து வென்று இருப்பாரு. இவரு தன்னுடைய டேடியை வென்று தொண்டை மண்டலத்தை அனெக்ஸ் பண்ணதன் மூலியமா இவரு வந்து ரிவெஞ்ச் பேட்டில் எடுத்திருப்பார் பையன் நரசிம்மவர்மா 2. ஓகேவா?
ஸோ இவருக்கு இந்த வாதாபியை அழிச்சிருவாரு. அழிச்சிட்டு இவருடைய சிறு தொண்டர்னு இவருடைய படை தளபதி இருந்தாங்க. ஸோ அதை பத்திலாம் வந்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டே இருக்கும் 11th புக்ல. ஸோ பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். பட்டாளக்கள் பத்தி சொல்லணும் அப்படின்னா புலிகேசின் 2க்கு அப்புறம் நீங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சுவலா புலிகேசின் 2க்கு அப்புறம் ஒரு குரூப் தனியா பிரிஞ்சு போய் தான் ஈஸ்டர்ன் சாளுக்கியாவா பிரிவாங்க. ஸோ அதே மாதிரி வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ் இது பிடிக்காதவங்க வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ் இருப்பாங்க. ஸோ பெருசா வந்து அதிகமா கேட்கறது இந்த பாதாமி சாளுக்கியாஸ் பத்தி தான். அந்த வாதாபி முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட். ஸோ அதனால அதை பத்தி தான் அதிகமா பேசக்கூடியது. ஓகேவா? ஸோ இதுல இருந்து ஒவ்வொன்றா செட் ஆனவங்க தான் இங்க எல்லாருமே. ஓகே, பட்டாளக்கள் பத்தி சொல்லணும்னா இங்க 10 கோவில்களுக்கு மேல இருக்கு. இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான ஸ்டைல்ல கட்டப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து இண்டோ ஆரியன், இன்னொன்று திராவிடியன் ஸ்டைல். ஸோ இதை பத்தியும் நம்ம 11th புக்ல டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிகமா இவங்களை பத்தி பல்லவாஸோடைய ஆர்கிடெக்சரை பத்தி பேசணும் அப்படின்னா ஐரோல் இன்ஸ்கிரிப்ஷன், புலி 2, ஓகேவா? அடுத்தது வந்து பாப்பநாடா, அந்த ராமாயணத்தை வந்து கலர்ஃபுல்லா டெபிக் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்துருப்போம் அவங்க இந்த செவத்துல. ஸோ அதெல்லாம் இங்க தான் இருக்கும். அடுத்து வந்து பட்டாளக்கள், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேற இன்ஸ்கிரிப்ஷன்லாம் அஜந்தா எல்லோராவையும் இவங்களுடைய பெயிண்டிங்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை தவிர வேற எதுவும் பெருசா இல்லை சொல்ற அளவுக்கு சாளுக்கியாஸ் பத்தி. ஓகேவா? ஓகே, ஸோ இத்துடன் முடித்துக் கொள்ளலாம். இங்கேயும் இருக்கு. ஸோ உங்களுக்கு இங்க சும்மா அப்படியே சொல்றேன். கிழவன் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ டைரக்டா ஹெட்லானுக்கு போவீங்க. ஏக்கு 3 அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஆப்ஷன். ஓகேவா? ஸோ எஸ் பி. ஓகேவா? ஆசுடையான்னா பொசஸர் ஆஃப் த லேண்ட், ஆசுடையான். அடுத்தது நாயகம், கேப்டன் ஆஃப் த ரெஜிமெண்ட். அரையான், லீடர். ஓகேவா? ஓகே, Tamil king's name found in inscribed on Tamil Brahmi inscriptions found in Mangulam. ஓகேவா? நெடுஞ்செழியன். ஆமா, நெடுஞ்செழியன் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப கம்மியா தான் கேட்டிருக்காங்க. பாண்டியாஸ், சாளுக்கியாஸ், அப்புறம் இங்க என்ன இருக்கு? ஸோ இந்த மாதிரி சில பல காயின்ஸ் நீங்க கம்பேரிட்டிவா சோலார்ஸை பார்க்கும்போது மீதி எல்லாம் கம்மியா தான் கேட்டிருக்காங்க. இம்பீரியல் சோலார்ஸ்ல காம்ப்ரமைஸே இல்லாம படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த டாக்ஸ், இறை கட்டின நெல், காணி வரி, ஸோ இந்த மாதிரி இறை எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம் இதோட. தேங்க்யூ. ஆல்மோஸ்ட் 20+ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தாச்சு. சவுத் இந்தியன் வந்து முடிஞ்சிச்சு. எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் வந்து ஆப்ல கொடுப்பாங்க. கண்டிப்பா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. எண்ட் பண்ணிக்கலாமா?